எட்டி கோகிலா, ஏட்டி எங்க இருக்க? என்ன அத்தை கூப்பிட்டீங்களா? என்னட்டி அத்தை சொத்தை இழிச்சுக்கிட்டு வர? இத்தனை நாள் இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் தான் பார்த்தேன். இனிமே நீ தான் பார்த்துக்கணும். சமைக்கிறது, பெருக்கிறது, மாட்டுக்கு சாணி அள்ளுறது வரைக்கும் நீ தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கேட்டு சமைக்கணும். ஏட்டி உன்கிட்ட தான் என்ன பேயறிஞ்ச மாதிரி நிற்கிற? சரிங்க அத்தை. எல்லாரோட துணியும் வெளியே துவைக்காம கிடக்கு, போய் துவைப்போ. இங்கே பாரு, வெளியே மிஷின் இருக்கு, மிஷின்லாம் துவைக்காது, அழுக்கு போகாது. வெளியே கல் இருக்கு, அதில் போய் துவைப்போ. சரிங்க அத்தை. சரி, நம்ம மவளுக்கு ஒரு ஃபோனை போட்டு பேசுவோம். ஹலோ, நான் தாம்மா அம்மா பேசுகிறேன். ஹலோ சொல்லுங்கம்மா. காலையில் ஃபோன் பண்ண நீ எடுக்கவே இல்லை. துணியெல்லாம் நிறைய இருந்துச்சுமா, துவைச்சிட்டு இருந்தேன். துணி துவைச்சியா? உன் துணியை மட்டும் துவைச்சியா இல்லை மற்ற எல்லா துணியும் துவைச்சியா? என் துணியை மட்டும் எப்படிம்மா துவைக்க முடியும்? மாமியார், மாமனார், நாத்தனாருன்னு எல்லாருக்கும் சேர்த்து தான் துவைக்க முடியும். நிறைய துணி இருந்துச்சுமா, அதான் துவைச்சிக்கிட்டு இருந்தேனா, ஃபோன் வந்த சவுண்டு கேட்கல. ஏட்டி இங்கே பாரு, அங்கே சொல்கிற எல்லா வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காத என்ன? அப்புறம் எல்லா வேலையும் உன் தலையில் கட்டிடுவாங்க. எவ்வளோ சீக்கிரம் தண்ணி கொடுத்துன போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துரு என்ன, சரியா? என்ன பார்க்குற அப்படி? ஒன்றும் இல்லைங்க அத்தை. சரி சரி. உங்கள் பிள்ளைக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா? பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்.